கஜா கொஞ்சம் வெளிவாமா. என்ன மண்டபம் மானவரே கத்தின்னு வருது. கஜா வெளிவாமா. என்னம்மா இங்க பாரு என்ன எடுத்து வந்துருன்னு. யாருக்கு டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு வந்துக்கிறா? டிஃபன் பாக்ஸ் இருக்குதுமா, உள்ள இருக்குது என்னன்னு பாருமா. உள்ள நறுக்குது. என்ன வீடு விட போய் பிச்சை வந்துட்டாரா? சிக்கனு என்னமாமா இது? சிக்கன் லெக் பீஸ். அது தெரியுமா? எங்க எடுத்துன்னு வந்தா? அதெல்லாம் இன்னத்துக்கு போய் சுக்கா வறுத்து எடுத்துன்னு வா. 4 பீஸ் இருக்குது, ஒண்ணுதான் உனக்கு தருவேன். அது போதும், போய் வறுத்து எடுத்துன்னு வாமா. மாமா வில்லங்களா எதுவும் வராது இல்ல? அதெல்லாம் வராதுமா. கஜா கஜா நாடி கோழிக்கறியே உங்க அப்பா தான் எடுத்துன்னு வந்தாரு. எப்பா எங்க அப்பா அப்ப திட்டினிய பாத்தியா? எங்க அப்பாவை உடுசினே எது வந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு பாத்தியா? எங்க அப்பாவோட பெருந்தன்மை எவ்வளவு பாச்சு. இதெல்லாம் கேட்டு இருப்பா, சமைச்சு சாப்பிடுறது பாருப்பா. காசை பத்தி கூட கவலைப்படல அவரு நல்ல கொண்டு புரிஞ்சுக்கோ. போமா, வாசனை தொலைக்குதுமா, போய் செய்யுமா. போடி. அப்பா ஒரு பீஸ், உனக்கு ஒரு பீஸ், எனக்கு ஒரு பீஸ், பசங்க ஒரு பீஸ். உடனே செஞ்சு வரையா? சிக்கன் வந்தே இல்ல, வறுத்து தொண்ணும் போனே இல்ல. அப்பா எவ்வளவு குத்தான் வாங்கினந்த ரூபா வாங்கின அதெல்லாம் என்னத்துக்கு? என்னப்பா ஏதோ வாசனைலாம் வருது? அது பக்கத்து வீட்டுல ஏதாவது வரும். அதையா சொல்றேன், எங்க வீட்டு பக்கத்துல உங்க வீடு தானே, அங்கதான் வருது வாசனை. நோ, எங்க அப்பா சிக்கன் வாங்கிருக்கிறாரு. உங்க அப்பா சிக்கன் வாங்கிருக்காங்க, நம்பவே முடியலையா? நம்பாதப்பா, நீ போ. ஏய் தம்மா துண்டு சிக்கன் பீஸ்க்கு எப்படி பேசுது பாத்தியா? தம்மா துண்டுலாம் இல்ல, லெக் பீஸ் 4 பீஸ். லெக் பீஸ் 4 பீஸா? ஏய் மண்டியா எப்படா வாங்கினா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ பாப்பா. பங்குக்கு பங்கம். சரி சரி, அதெல்லாம் சிக்கன்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா சொன்னேன். நீங்க என்னதான் போய் சொன்னாலும் வாசனை வருதாப்பா. வாசனையா வருது. என்னடா பொடி தூக்கி போற மூஞ்சில? இப்ப வராது வாசனை. மாமா ஒரு பீஸ் 1/4 கிலோ வரும் பொழுது இன்னைக்கு நமக்கு செம்ம வேட்டை தான். 1/4 கிலோ பீஸா? என்னமா நீ அங்க பாரு. 1/4 கிலோல களி உருண்டை பிடிச்சிக்கிறேன் மாமா, எடுத்துன்னு வரேன் சாப்பிட. தொட்டுக்கத்துக்கு கீரை குழம்பு தானா? ஆமா மாமா, கொஞ்சோண்டு குழம்பு தாங்க, அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறேன். அடா அடா அடா, என்னம்மா மருமலும் மாமனாரும் நடிக்கிறீங்க? உண்மையாதான் பேச, எங்க வீட்டுல களியும் கீரை குழம்பு தான் செஞ்சுக்கிறோம். களியும் கீரை குழம்புமா? கோழிக்கறி வாசனை வருது. கோழிக்கறி வாசனையா? எனக்கு வரலையே. யோ உனக்கு வருது? எனக்கு வரலையா? உனக்கு வருது? வரலையே, எனக்கு கூட வரலையே. உங்க 3 பேருக்கும் வரல, எனக்கு மட்டும் வருதா? நோ, போய் நல்லா போய் செக் பண்ண மூக்க. ஏன் மூக்கு போய் செக் பண்ணுமா? கோழிக்கறி தரனா விட்டுடுங்க, இது மாதிரிலாம் நாடகம் ஆடாதீங்க. நீ அழாதப்பா, அந்த கடையான நல்லா இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும். வா. ஏன்பா ஏன் அழுற? இல்லம்மா, இந்த பையன் டீ கடையில டீ குடிக்கலான்னு வந்திருக்கிறாம்மா. டீ கடையிலையா? சரி. அவங்க அக்கா வீட்டுக்கு போய் தான் வந்திருக்கிறான். அவங்க அக்கா வந்து கோழி வந்து மசாலா போட்டு ஊற வச்சிருந்துருக்குது. மசாலா போட்டு ஊற வச்சிருக்குதா? ஆமாண்ணா, 4 லெக் பீஸ். 4 லெக் பீஸா? டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்து வச்சுட்டு டீ குடிச்சிருக்கான். பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற டீ கல்யாமா? ஆமாண்ணா, இந்த அண்ணன் தான் அங்க இருந்திருக்குது. நானா இல்லையா, நான் இப்பதான் வந்தேன். நான் பார்த்தேன், நீ அங்க டீ குடித்த மட்டும் பார்த்து நின்ற. ஐயோ, உங்க அப்பனால மான மரியாதையெல்லாம் போதியா? ஏய், இப்படியே சமாளிச்சம்ச்சுடி, இல்ல அவ்வளவுதான். நோ, பாத்தியாண்ணா கொஞ்சம் சொல்லுண்ணா. பையன் அழுவானா, அவங்க அம்மா திட்டுவாங்கண்ணா. ஏன்பா நீ பாக்கல? பாக்கலையே, டீ கடைக்கு போய் 3 நாள் ஆகுது. நோ, பொய் சொல்லாதண்ணா. அங்க சிசிடிவி கேமரால ஓ மூஞ்சி தானே இருந்துச்சு. என்ன மாதிரியே ஒருத்த வரானாமா, நிறைய பேர் எனக்கே சொல்லிக்கிறாங்கம்மா. ஆமா, இவர் பெரிய டாட்டா பில்ல, இவர் மேல வேகம் வர போறாங்க. எங்க கிட்ட கூட சொல்லிக்கிறாங்க, எங்க மாமா மாதிரியே ஒரு ஆள் இருக்காருன்னு. ஏமா என்னம்மா நடிக்கிறமா நீ? நோ, ஒரு லெக் பீஸ் குத்துறேன், என்ன பேசி அனுப்பிச்சுண்ணா. இத சொன்ன பாரு, இங்கதான் நிக்கிற சீனு. சரி சரி, இதை பண்ணு. நான் பாத்துறேன், கம்முன்னு. என்னம்மா காணனா? கோழிக்கறி நான் டிஃபன் பாக்ஸோட. அந்த கடையாண்ட இவரை கூப்பிட்டும் போ, அந்த திருடம் வர வரைக்கும் இவரை உட்கார வைக்க. என்னது போப்பா, உன்ன மாதிரியே ஒருத்தன் வரான்னு சொன்ன, அவனை போய் கண்டுபிடி. நான் வாடா, அவரை கண்டுபிடிச்சு மண்டையிலே போடலாம். அம்மா என்னை விட்டுருங்கம்மா, நான் சாப்பிட்டு வரேன். மாமா பாவம் மாமா, அவங்க சாப்பாடு கூட ஒரு நாள் கழிச்சு கூட சாப்பிடலாம். போய் திருடன் கண்டுபிடி. ஏமா என்னம்மா இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்லுவாங்க? மண்டை திருட்டுக்கறி எத்தனை வர பயா? வாடா, நீதி நாயே வர. வாடா, வேணா விடுமா, விடுமா. எப்பா போயிட்டான். போமா, போய் லெக் பீஸ் எடுத்துமாமா. ஓடி, வாசனை வருது. திருட்டுக்கறி டேஸ்ட் பண்ற வேண்டியதுதான். மண்டையும் திருடி வந்ததை நம்ம சொல்றோம்.